நமக்கு கிடைக்கிற பல்வேறு செய்திகள் வந்து ரொம்ப டஃப்பான செய்திகளாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் வேவ் மாதிரி இல்லாம செகண்ட் வேவ்ல இப்போ அதிகமா நம்மளுடைய ரொம்ப நெருக்கமான உறவுகள், நெருக்கமான நண்பர்கள் வரைக்கும் கூட அந்த கடற்கரை தண்ணீர் நகர்ந்து வந்து காலை தொற்றுச்சு. கிட்டத்தட்ட காலை நினைத்து விட்டு போகிறது. அப்படிப்பட்ட ஒரு டஃப்பான ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். மகாராஷ்டிராவை தாண்டி, கர்நாடகாவை தாண்டி தமிழ்நாடும் எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். ரியலி கிராஸ் ரோட்ஸ். இப்போ எப்படி இதை சமாளிக்க போகிறோம்ங்கிற ஒரு டஃப்பான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில டிஸ்டர்பிங், அலார்மிங் செய்திகள் வந்து கொண்டிருக்கிற ஒரு நேரத்துல உறவுகள், நண்பர்கள், மக்கள் வந்து ஒரு சிரமத்துக்கு ஆளாகிவிட்ட நேரத்துல ஆள பிறந்தவர் நீங்களா? எதை ஆளுவதற்கு இப்போ எதை நம்ம ஆளுவதற்காக இப்போ ஆள பிறந்தவர் நீங்கள் என்கிற தலைப்புல நாம பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தா, இங்க நான் என்னுடைய போன்ல இருந்து தான் இதை தொடர்பு கொள்றேன். ஸ்வைப் பண்ணி நான் நடுவில் பார்த்தேன். இங்க வந்திருக்கிற பலருடைய வயது வந்து 60க்கு மேல இருக்கலாம் போல தெரிகிறது. நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்கிறீங்க. தலைவர், செயலாளர் அறிமுகப்படுத்திய ராமசாமி போல பலரும் வயதானவர்கள் இருக்கலாம். நமக்கு வந்து வயதாக விட்டாலும் நம்ம சரித்திரத்துல படிச்சிருப்போம். ரொம்ப பெரிய பர்சனாலிட்டி வந்து வின்ஸ்டன் சர்ச்சில். இந்தியாவுக்கு ஆகாதவர் என்று கூட அவரை சொல்லலாம். காந்தியோடு ரொம்ப தகராறு செய்தவர் என்றும் சொல்லலாம். உலக அளவுல ஒரு பெரிய தலைவர், இங்கிலாந்துல ஒரு பெரிய தலைவர், அந்த காலகட்டத்துல மிகவும் மதிக்கப்பட்ட, விரும்பப்பட்ட வேறு சிலரா அப்படிப்பட்ட ஒரு தலைவர். நல்ல பேச்சாளர். அவருடைய வார் டைம் ஸ்பீச்சஸ் எல்லாம் இப்ப நாம இந்த மன் கி பாத் கேட்கிறோமே, பிரதமர் பேசுவது வானொலியில, இது போல வானொலி மட்டுமே இருந்த காலகட்டத்துல, அவ்வளவு தகவல் தொடர்பு இல்லாத காலகட்டத்துல மக்களோடு தொடர்ந்து தொடர்பு வைத்திருந்தது வின்ஸ்டன் சர்ச்சில் த்ரூ ரேடியோ ஸ்பீச்சஸ் என்று சொல்லுவாங்க. நல்ல ஆரேட்டர். அவர் வந்து எக்ஸலண்ட் மேனேஜர், அட்மினிஸ்ட்ரேட்டர், லீடர். அந்த சமயத்துல வந்து உங்களுக்கு தெரியும், அந்த வேர்ல்டு வார் 2 போது ஜெர்மனிக்கு அகைன்ஸ்டா எப்படி ஒரு கிராண்ட் அலையன்ஸ் ஒண்ணு உருவாக்கி வித் யுஎஸ், பிரான்ஸ் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு அவர் அந்த நாஜி படைகளை சமாளிச்சாருங்கிறது. ஒரு லீடர் அப்படின்னு சொன்னா வின்ஸ்டன் சர்ச்சில். அவருடைய அந்த பர்டிகுலர் ஸ்டைல் அண்ட் அந்த வெற்றி என்பது சரித்திரத்துல பதிவு செய்யப்பட்டிருக்க ஒன்று. நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், அவ்வளவு பெரிய வெற்றியை தேடி தந்தவர், ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்தவர், மிக கடுமையான சேதங்கள். அவருடைய பேச்சுல சொல்றார், நான் காப்பாற்றுவதற்கு என்னிடம் வந்து ரத்தம், வேர்வை, சிரமங்களை தவிர வேறு இல்லை. ஒரு பேச்சை ஆரம்பிப்பார். அப்படி ஒரு கடுமையான சூழ்நிலை சமாளித்தவர். அப்படி செய்து ஒரு வெற்றி பெற்று கொடுத்தவர் அதற்கு பிறகு நடந்த இங்கிலாந்து தேர்தலில் தோத்து போகிறார். வேர்ல்டு வார் 2 இங்கிலாண்ட, யுனைடெட் கிங்டத்தை ஒரு லீடரா மற்ற நாடுகள் அங்கீகரித்த பொழுது, அந்த நாட்டினுடைய தலைமை பொறுப்புல இருந்து அனைத்து நாடு நேசப்படைகளுடைய தலைவராகவும் இருந்த வின்ஸ்டன் சர்ச்சில் ஒரு பெரிய வெற்றிக்கு பிறகு உள்நாட்டில் நடக்கிற தேர்தலில் தோற்று போகிறார். அப்ப என்ன சொன்னாங்க, வின்ஸ்டன் சர்ச்சில் இஸ் அ வார் டைம் லீடர். போர்க்காலத்திற்கு நல்ல தலைவர். அப்படி என்றால் அமைதியான காலத்தில் அவருடைய தலைமை தேவையில்லை, அல்லது அவருடைய தலைமை பொருந்தவில்லை. அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கான தேவை அந்த நாட்டில் அப்போ இல்லை. அப்பதான் இந்த மாதிரி பிரிவினை வந்தது. வார் டைம் லீடர்ஷிப், பீஸ் டைம் லீடர்ஷிப். இதை நாம நம்மளுடைய தேசத்தோட பொருத்தி பார்த்தா கூட பல தசமங்களாக ஃபியூ டிகேட்ஸ் வந்து லீட் பண்ணி அச்சீவ் பண்ணது வந்து இந்தியாவுடைய விடுதலைய மகாத்மா காந்தி. ஒரு எக்ஸலண்ட் லீடர். லூயி ஃபிஷருடைய புத்தகத்தை படித்தால், நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு புத்தகம், அதை பற்றி பல இடங்கள்ல பேசி இருக்கிறேன், பல என்னுடைய புத்தகங்களை குறிப்பிட்டு இருக்கிறேன். ஒரு அற்புதமான மகாத்மா காந்தி என்கிற லீடரை அந்த ஒரு புத்தகம் காண்பிக்கும். அதுல இருந்து பாக்குற போது, ஒரு இவ்வளவு பெரிய தலைவர் விடுதலை அடைந்த பாரத தேசத்தினுடைய தலைமை பொறுப்பான பிரைம் மினிஸ்டர்ஷிப்புக்கு வரல. அவரே விரும்பவில்லை என்பது வேறு, வந்திருந்தாலும் எப்படி இருந்திருக்கும் என்பது வேறு.
அப்போ ஃப்ரீடம் ஃபைட்டர், ஃபைட்டிங் லீடர்ஷிப் ஒன்று, பிரைம் மினிஸ்டீரியல் லீடர்ஷிப் என்பது வேறு. அப்போ இதை நாம அங்க வின்ஸ்டன் சர்ச்சிலோட ஒப்பிட்டா ஒன்னு வார் டைம் லீடர்ஷிப், இன்னொன்னு பீஸ் டைம் லீடர்ஷிப். ஆல்மோஸ்ட் சுதந்திர போர் என்பது போர் தானே, அதுவும் ஒரு வார் டைம் தானே. அந்த சமயத்துக்கு தேவைப்பட்ட ஒரு தலைமையை காந்தியால் கொடுக்க முடிந்தது. அதற்கு பிறகு ஒரு தேசத்தை கட்டமைத்து ஒரு தொலைநோக்கோடு கொண்டு போக வேண்டிய ஒரு தலைமையை நேருவால் கொடுக்க முடிந்தது. நேரு இன் மெனி ரெஸ்பெக்ட்ஸ் இஸ் வெரி சக்சஸ்ஃபுல் லீடர். இன்றைக்கு இந்தியா அவரை மறக்கக்கூடாது, நன்றி மறக்கக்கூடாது. பல விதங்களில் இன்றைக்கு விமர்சனங்கள் செய்கிற அளவுக்கு நாம் வளர்ந்திருக்கிறோம் என்பது வேறு. ஆனால் காந்தியும் நேரும் செய்த விஷயங்கள் மிக 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 பிரமாதமான விஷயங்கள். ஆக இங்கே நாம பார்க்கலாம். அப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்? லீடர்ஷிப்னா ஒன்றே ஒன்று அல்ல. ஆள பிறந்தவர் என்றால் ஆள பிறந்தவர் எல்லோரும் ஒரே போன்றவர்கள் அல்ல. அல்லது எல்லா சமயங்களிலும் ஆள்வது என்பது ஒரே வகையினால் அல்ல. ஆண்டனி ராபின்ஸ் சொல்வார், இஃப் யூ ஆல்வேஸ் டூ வாட் யூ ஆல்வேஸ் டன், யூ வில் ஆல்வேஸ் கெட் வாட் யூ ஆல்வேஸ் காட். நீங்கள் எப்போதும் செய்வதையே இப்போதும் செய்தால் உங்களுக்கு எப்போதும் கிடைப்பதுதான் இப்போதும் கிடைக்கும் என்கிறது அதனுடைய ஸ்ட்ரெயிட் டிரான்ஸ்லேஷனா இருந்தா கூட, எப்போதும் செய்வதையே சில சமயங்களை செய்தா கிடைத்தது கூட கிடைக்காம போயிடும். அதுதான் நிதர்சனம், அதுதான் யதார்த்தம். ஆக we need to be different at different times to lead. ஆள பிறந்திருக்கிறோம், இப்பொழுது சூழ்நிலை என்பதை பொறுத்து நம்முடைய ஆளுமையை நாம வெளிப்படுத்த வேண்டும். இப்போ சுதந்திர இந்தியா வேறு, சுதந்திரத்துக்கு பிறகான இந்தியா வேறு என்பது மாதிரி யாரு தலைவர் என்பது அல்ல, எப்படிப்பட்ட தலைமை. இப்போ வார் டைம்லயும் இருந்து அதற்கப்புறமும் சரியா மாற்றிக்கொள்ளுகிற ஒரு திறன் பெற்றவராக இருந்தால் அல்லது மாறிக்கொண்டிருப்பவர்களாக இருந்தால், நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய மேற்கு வங்காளத்துல இருக்கிற திருமதி அந்த முதலமைச்சருடைய டிடி அவங்கள பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல ரொம்ப பெரிய போராட்ட குணத்தோட இருந்தாங்க. இப்போ நிர்வாகத்திலயும் இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் போராட்ட குணம் இருக்கலாம். சிலருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா அந்த போராட்ட குணங்களே சில சமயங்கள்ல நிர்வாகங்கள்ல எப்படி தொந்தரவா இருக்கிறது என்பதையும் நாம் கொஞ்சம் மனதில் ஒப்பிட்டு பார்க்கலாம். அதனால வெவ்வேறு காலகட்டங்கள்ல வெவ்வேறு தேவைகள் இருக்கிறது தேசத்துக்கு. தேசத்துக்கு மட்டுமல்ல, வெவ்வேறு நிறுவனங்களுக்கு, வெவ்வேறு மனிதர்களுக்கு, வெவ்வேறு குடும்பங்களுக்கு. ஒரே மாதிரி அப்பா இருந்தது, அப்பா சிரமப்பட்ட காலத்துல குடும்பத்தை தலைமையேற்று நடத்துகிற பொழுது, அல்லது நிறுவனம் சிறியதாக இருந்தபோது அதனுடைய தலைவராக இருந்தவர் அந்த நிறுவனத்தை நடத்திய விதம், அதே விதமாக நிறுவனம் வளர்ந்த பிறகு அவர் நடத்த முடியாது. என்னுடைய ஒரு சொந்த அனுபவமே, நான் ஒரு நிறுவனத்துடைய தலைவரா, வைஸ் பிரசிடென்ட் HR இருந்து இன்னொரு நிறுவனத்திற்கு நான் ஒரு பிரைவேட் செக்டருக்கு என்ன ஒரு நேர்முகத்துக்கு அழைத்த போது நான் அந்த நிறுவனத்துக்கு போனேன். என்னை சந்திக்கிறதுக்காக காக்க வச்சாங்க. நான் காத்திருந்து போனா அந்த நிறுவனத்தினுடைய தலைவரை என்னை சந்திக்க சொன்னாங்க. ஓனர் சேர்மன் அவரு, ஒரு மிகப்பெரிய நிறுவனம். அங்க ரிலையன்ஸினுடைய ஹெட்டா இருந்த ஒருத்தர் அவருக்கு ஜாயின் பண்ணிட்டாரு. அவர் தான் என்ன கூப்பிட்டுருந்தாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, ரிலையன்ஸுடைய ஹெட்டா இருந்தவர். அப்போ அந்த நிறுவனத்துல நான் போன போது அவருடைய மிகப்பெரிய அறைக்குள்ள அவர் உட்கார்ந்துகிட்டு அவருக்கு டீ வரவழைத்து என்ன கேண்டிடேட் ஈத்தாப்புல ஒரு HR ஹெட்டா ஒரு 3 பிளான்ட் கூப்பிட்டு கேண்டிடேட் உட்கார வச்சுட்டு அவருக்கு டீ வரவழைத்து அவர் சாப்பிட்டார். அவர் ஒரு ஸ்மோக் பண்ணார். என்னை சில கேள்விகள் கேட்டார். நான் கண்டிப்பாக சேர வேண்டும் என்று சொன்னார். நான் அந்த நிறுவனத்தில் சேர மாட்டேன் என்று முடிவு செய்தேன். அவருடைய தலைமை எனக்கு ஒரு இட் புட் மீ ஆஃப். இப்படி இருக்காரு. பிறகு நான் விசாரித்தேன், ஒரு அப்ரண்டிஸ் கூட அவர் தான் சைன் பண்ணுவார். ஒரு 5000 பேர் வேலை செய்யற நிறுவனங்கள்ல சிலருக்கு மாத சம்பளம் 2.5 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் கொடுக்குற ஒரு நிறுவனத்துல, அப்படி ஒரு 20 அதிகாரிகளை வைத்திருக்கிற ஒரு நிறுவனத்துல, அப்பொழுது நான் சொல்வது 10 ஆண்டுகளுக்கு முன்னால, அவர் ஒரு 3000 ரூபாய்க்கான பயிற்றுனர், ஒரு அப்ரண்டிஸனுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அவரே சைன் பண்றாருன்னா அவருடைய ஸ்டைல் என்ன, அவருடைய ட்ரஸ்ட் ஆன் இஸ் சபார்டினேட்ஸ் என்ன, அவர் கொடுக்குற ஃப்ரீடம் ஃபார் இஸ் பீப்புள் டவுன் த லைன் என்ன, அவங்களுக்கு என்ன எம்பவர்மெண்ட் இருக்கு. ஆக ஒரு நிறுவனம் சிறிதா இருந்த போது அவர் தான் வளர்த்தாரு, அவர் தான் பெருசாக்குனாரு. அவர் அப்படி செய்யறது ஓகே, செய்தது ஓகே. வளர்ந்த பிறகும் அப்படி செய்தால் மாறாதவர்கள் மறிந்து போகிறார், காணாமல் போயிடும். ஆக வெவ்வேறு காலகட்டங்கள்ல வெவ்வேறு தலைமை பண்புகள் குடும்பங்களுக்கு.
சின்ன பிள்ளையா இருக்கையில அதட்டின மாதிரி பெரிய பிள்ளைகளை, வளர்ந்த பிள்ளைகளை, நம்மளோட அதிகமாக தெரிந்த பிள்ளைகளை குடும்பத்தில் அதட்ட முடியாது, சொல்ல முடியாது. நம்மை விட அவர்களுக்கு அதிகமாக தெரிந்திருக்கிறது. ஏற்றுக்கொள்ளுகிற தலைமை இருந்தா தலைவனுக்கு தொடர்ந்து மதிப்பு இருக்கும் குடும்பத்துல, தலைவனுக்கு தொடர்ந்து மதிப்பு இருக்கும் நிறுவனத்துல, தலைவன் தொடர்ந்து ஆதரவு வருவான் நாட்டுல. ஆக வெவ்வேறு தலைமை பண்புகள் தேவைப்படுகின்றன. மாறுகிறவர்கள் ஜெயிக்கிறார்கள். இப்போ தேசம் மாதிரி எல்லாமே ஒரே மாதிரிதான். இப்போ நீங்க ஒரு கார் உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு கார், எல்லா காருக்கும் ஒரு டிரைவர் தேவை. அது மாதிரி ஒரு நாட்டுக்கு ஒரு லீடர். டிரைவர் தான் காரை நாம எங்க போகணுமோ கொண்டு போய் சேர்க்கிறாரு. எப்படி கொண்டு போகணுங்கிறது அவர் கையில தான் இருக்குது. இப்போ டிரைவர்கள் பலவிதம், அவங்களுடைய ஸ்கில்ஸ் எல்லாம் வேற வேற. எல்லா டிரைவரும் ஒரே மாதிரி இல்லை. சில கார்ல நீங்க ஏறி உட்கார்ந்தீங்கன்னா கார் போவதே தெரியாது. நான் என்னுடைய ஒரு ஒரு நிறுவனத்திற்கு பயிற்சிக்காக போகிற போது அந்த நிறுவனத்தினுடைய ஹெட் வந்து என்ன அழைச்சிட்டு போவார் எங்க வீட்டுல இருந்து. நாங்க கிட்டத்தட்ட அச்சரப்பாக்கம் வரைக்கும் போவோம் சென்னையில இருந்து. 60 கிலோமீட்டர் போனதே தெரியாது. அவரே ஓட்டுவாரு. அவர் தான் அந்த மிகப்பெரிய நிறுவனத்துடைய முதலாளி. அவரே ஓட்டுவாரு. அவருக்கு ஒரு பிரியம் ஓட்டுவதில். ஓட்டுவாரு. பென்ஸ் காரு அழைத்து கொண்டு போவார். இளையராஜா பாட்டை போட்டு ஏசியை போட்டு நாங்க போனோம்னா, நான் காரில் போனதே எனக்கு தெரியாது. மறக்கடிக்கிற பேச்சு, இன்வால்வ்டு பேச்சு என்பது தவிர அவ்வளவு சிறந்த ஓட்டுநர் அவர். அதே காரை எப்படி சிலர் ஓட்டுவார்கள் என்பது நமக்கு தெரியும். ஸ்கில்ஸ், ஆட்டிடியூடு, இது ரெண்டும் ஒரு லீடருக்கு ரொம்ப டிஃபரெண்ட். எல்லாரும் ஒரே போல ஓட்டுவது இல்லை என்பது காரை என்பது போல. எல்லா தலைவரும் ஒரே போல இல்லை. நீங்க அப்படியே ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மைண்டுக்குள்ள யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் பல பேருடைய ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங், அவருடைய ஆட்டிடியூடு, அவருடைய ஸ்கில்ஸ், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றுக்காக பாராட்டப்படுகிறார், பெருமைப்படுத்தப்படுகிறார். வேறு சிலவற்றை குறையாக சொல்கிறார்கள். பல பேர் நாம பொது வெளியில சொல்லுவதை கேட்டிருக்கிறோம். ஒரு கார் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கம்மிங் பேக் டு கார், ஒரு காருக்குள்ள என்னெல்லாம் இருக்குது? கார்ல ஸ்டீரிங் இருக்கு, டைரக்ட் பண்றதுக்கு, அந்த டிரைவர் பண்றதுக்கு. அதற்கு பிறகு வந்து ஆக்சிலேட்டர், அதுக்கப்புறம் பிரேக். பிட்வீன் ஆக்சிலேட்டர் அண்ட் பிரேக்கு பயன்படுத்தப்பட ஒரு கிளச், கியர் சேஞ்ச் பண்றதுக்கு, ஸ்பீடை மாத்துறதுக்கு ஒரு கியர், சேஃப்டி பெல்ட், பாட்டு கேட்கலாம், ஏசி போட்டுக்கலாம், டோரை லாக் பண்ணிக்கலாம், சென்டர் லாக் பண்ணலாம், டிக்கியில பொருட்களை வச்சுக்கலாம், பின்னாடி சில பேர் வச்சு அழைச்சின்னு போகலாம். இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஒரு டிரைவர் எல்லாத்தையும் யூஸ் பண்றாரா? யூஸ் பண்ண வேண்டிய நேரத்தில் அப்ராப்ரியேட்டா யூஸ் பண்றாரா? அது டிசைட் பண்ணுது த குவாலிட்டி ஆஃப் டிரைவிங், த கம்ஃபர்ட் ஃபார் த பேசஞ்சர்ஸ். இப்போ நாம வந்து ஒருத்தர் கையில அந்த சாவியை கொடுத்து வண்டியை நீ ஓட்டுன்னு சொல்லிட்டு அவர் எப்படி ஓட்டுகிறார் என்பதும், தேசத்தை ஓட்டுவதும், ஒரு நிறுவனத்தை ஓட்டுவதும், ஒரு குடும்பத்தை ஓட்டுவதும், ஒரு அமைப்பை நடத்துவதும், அது ரோட்டரியா கூட இருக்கலாம், நீ நடத்துவதும் அந்த தலைவன் கையில இருக்கு. அவர் எப்படிப்பட்ட டிரைவர்? அவருக்கு பல பவர்ஸ் இருக்குது, அவருக்கு பல அத்தாரிட்டி, அதிகாரங்கள், ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் இருக்கு. ஒவ்வொருத்தருடைய தலைமை காலகட்டத்தில் அவை எப்படி பயன்படுத்தப்படுகின்றன, அவர் எப்படி நடந்துக்கிறார்? சில டிரைவர்கள் வண்டி நிறுத்தின உடனே ஒரு செகண்ட் நிறுத்திட்டு படார்னு கதவை திறந்து இறங்கி வந்து பின்பக்க கதவை திறந்து வெளியில வர சொல்லுவோம். சில காரை போய் நிறுத்துற இடத்துல நம்ம பின்னாடி கதவை திறந்து பார்த்தா அந்த இடத்துல தண்ணி சேரம் சகதியுமா இருக்க, இறங்க முடியாது. அவர்கிட்ட சொல்லுவோம், கொஞ்சம் முன்னாடி நகர்த்தி நிறுத்துப்பா, நான் இறங்கணும்னு. சார் முன்னாடி இடம் இல்லைன்ட்டு பேசாம உட்காந்துருப்பாரு. ஆட்டிடியூட், ஃபோக்கஸ், கமிட்மெண்ட். ஆக ஒரு லீடர் என்பவருக்கு பல விஷயங்கள் இருக்கின்றன. எப்படி ஒரு நடத்தி செல்வது என்பது, இந்த காரோட உதாரணம் பண்ணா அவருடைய ஸ்கில் என்ன, சரியானதை சரியான நேரத்துல பயன்படுத்துகிற, சரியான அளவு பயன்படுத்துகிற. பல தலைவர்களுக்கு இருக்கிற அதிகாரங்களை அவங்க எப்படி பயன்படுத்துறாங்க, அந்த அதிகாரங்களால மக்கள் என்ன ஆகுறாங்க, அதையும் நாம சந்திக்கிறோம். நிறுவனங்களுக்கும் அது பொருந்தும். இன்றிலிருந்து இது கிடையாது, நாளையிலிருந்து இப்படித்தான், இது இப்படித்தான் அப்படித்தான் என்று சொல்லுகிற போது அந்த தலைமை எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் மக்கள்? ஸ்கில்டா, டிசிப்ளின்டா, ஃபன் லவ்விங்கா, இப்படியெல்லாம் இருக்காங்க சில டிரைவர்ஸ். ஃபன் லவ்விங், பாட்டு கேட்கறது, போனை பேசிக்கிட்டு வண்டி ஓட்டுறது, இர்ரெஸ்பான்சிபிள். நான் லீடர்ங்கிறதெல்லாம் ஒரு அனாலஜி, ஒரு பேரலல் டு லீடர். டிரைவர் எல்லாம் ஒரு எக்ஸ்பெரிமெண்டிங் லீடர்ஸ், ஒரு எமோஷனல் லீடர்ஸ், டிரைவர்ஸ், இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. என்ன ஆகும்? ஸோ ஒரு வண்டி ஓட்டுறவர் ஈ ஷுட் நோ த ரூல்ஸ், ரோட் ரூல்ஸ். அப்புறம் அவருக்கு ஒரு கர்ட்டசி இருக்கணும், மற்ற ரிகார்டு இருக்கணும். மற்றவங்களும் பேசஞ்சர்ஸ், மற்றவங்க ரோட்ல போறவங்களும் சக போக்குவரத்துல பங்கேற்கிறவர்கள், அவர்களுக்கான அப்புறம் ரூல்ஸை ஃபாலோ பண்றது, அலோவ் பண்ணும் இல்லையா? அதை எல்லாத்தையும் மற்றவங்களையும் அலோவ் பண்ணும். அலர்ட்டா இருக்கணும், என்ன நடக்குது. திடீர்னு வந்துட்டான் சார், பின்னாடி வந்துட்டான் சார், வருவான், திடீர்னு வருவான், திடீர்னு லைட் படாம திரும்புவான், எல்லாம் பண்ணுவோம். அலர்ட், சேஃப்டி ஃபர்ஸ்ட்ங்கிறது தான் அவர் கவனத்துல இருக்க வேண்டியது. இது மாதிரி
ஒரு நாம எந்த விதத்துல ஒரு தலைவனாக இருந்தாலும், ஆள பிறந்திருந்தாலும், ஆள விரும்பினாலும், ஆண்டு கொண்டு இருந்தாலும், ஆள போகிறவர்களாக இருந்தாலும், நமக்கு வந்து இந்த கவனங்கள் தேவை. நாம செய்வது எதுவாக இருந்தாலும் இந்த டிரைவருக்கு பொருந்ததெல்லாம் நமக்கு பொருந்தும். அப்போ இந்த உலகம் பல விஷயங்களை பார்த்திருக்கு. பேண்டமிக் 1900ல வந்த அந்த நோயை பற்றி எல்லாம் பல வெபினார்ல பேசிட்டோம். அது ஒன்றும் புதிதல்ல இந்த உலகத்துக்கு. அப்ப எவ்வளவு பேர் இறந்தாங்க. இது மாதிரி வேர்ல்டு வார் 1, வேர்ல்டு வார் 2 கொத்து கொத்தாக இன்னும் 10 நாடுகள்ல, வியட்நாம்ல, ஸ்ரீலங்கால இரட்டை கட்டிட தகர்ப்பு, சுனாமி, பெரிய இது எரிமலை வெடிப்புகள், பெரிய வெள்ளம், பஞ்சம், பெங்கால் ஃபெமைன் சொல்லுவாங்க, பலவற்றை சந்தித்து இருக்கிறது. இது போன்ற சமயங்களில் எல்லாம் அன்பார்ச்சுனேட்லி சில பேர் அவர்கள் வேலை காரணமாக, பொறுப்பு காரணமாக முன்னணியில இருந்து மற்றவர்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு பொறுப்புல இருக்கிறாங்க. இன்றைக்கு எப்படி வந்து மெடிக்கோஸ், நம்ம டாக்டர், முன்கள பணியாளர்கள், நர்ஸ், போலீஸ், கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் எல்லாம் லாஸ்ட் மார்ச்ல இருந்து எவ்வளவு டயர்டா இருக்கும், மென்டலா எவ்வளவு டயர்டா இருக்கும். சில மருத்துவர்கள் சொல்லுவதை கேட்டா பரிதாபமாக இருக்கிறது. காலையில அந்த மொத்த தலையில இருந்து கால் வரைக்கும் போட்டுட்டு போயிட்டாங்கன்னா கேட்டுக்கிற போது சட்டை தொப்பலாக நினைந்திருக்கும். நாம நம்மளுடைய முகத்துல மூடிக்கிட்டு வெளியில போற போது ஆக்சிஜன் கிடைக்காத கவலைப்படுகிறோமே, அவர் வந்து 8, 10, 12, 14, 16 மணி நேரம் டியூட்டியில அதை மாட்டிக்கொண்டு ஆக்சிஜன் இல்லாம அவர்கள் மற்றவர்களுக்காக ஓடுகிறார்களே. அப்போ தேர் ஆர் மெனி அன்பார்ச்சுனேட் அண்ட் வில்லிங்லி ஹெல்பிங் பீப்புள் இன் த ஃபோர் ஃப்ரண்ட். அப்போ அவங்க எல்லாம் பாவம். ஆனா நமக்கு வந்து பெரும்பாலானவர்களுக்கு இப்படி இல்லை. நீங்க வார் டைம்னா சோல்ஜர்ஸ் ஒரு வார அவங்க முடிவு பண்ணல ஏதாவது பண்ணணும்னு. ஆனால் இந்த உலகத்துல நம்மள மாதிரி பிறந்துட்டு அவர்கள் ஒரு வேலையே ஒரு 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 என்கேஜ்மெண்ட் எடுத்துட்டு போறாங்க. அங்க வந்து இந்த மாதிரி ஒரு கட்டளை வருகிறது. இந்த கட்டளைக்கு கட்டுப்பட வேண்டியது என்று ஒன்று இருக்கிறது. அதை கட்டுப்படுற போது உயிர். பொற்கோயிலுக்குள்ளார போங்கங்கிறாங்க. ஷூவை கழட்டணும், சாக்ஸை கழட்டணும், ஓகே. கையில துப்பாக்கி இல்லாம போனோங்கிறாங்க. உள்ளே தீவிரவாதிகள் இருக்கிறார்கள், எதிர்த்து யார் வந்தாலும் சுடுவார்கள் என்று சொல்லுகிற போது, இங்க இந்திய ராணுவத்தினர் வந்து துப்பாக்கி இல்லாம உள்ள போய் சுடுபட்டு இறந்த ஃப்ரண்ட் லைனர்ஸ் எவ்வளவு பேர். இட்ஸ் ஜஸ்ட் அ டியூட்டி. அதை அப்படி சொல்லுவதென்றால் இட்ஸ் அ கிரேட் டியூட்டி. அதை அப்படியும் சொல்லலாம். பட் அவருடைய உயிர், அவருடைய குடும்பம் என்று யோசித்து பார்க்கிற போது அப்படியெல்லாம் வந்து உலகத்துல பல சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. இந்த மாதிரி டிஃபிகல்ட் டைம்ஸ்ல நம்ம கிட்ட இந்த உலகம் என்ன எதிர்பார்க்கிறது? அப்போ நாம இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது வந்து உண்மையிலே ஒரு சீரியஸான ஒரு டைம். இது உண்மையிலே ஒரு சீரியஸான விஷயம். 2 ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஒண்ணு, நம் உயிர், அது நம்ம இஷ்டம். நம் உயிர், நம்ம குடும்பத்துக்கு நாம பொறுப்பு. நமக்கு ஏதாவது ஆனா குடும்பம். பி, நமக்கு எதுவும் ஆகாம நாம ஸ்ப்ரெட் பண்ணா. இன்றைக்கு என்னுடைய முன்னாள் நண்பர் ஒருத்தருடைய தந்தை பற்றி ஒரு பேப்பர்ல போட்டிருக்காங்க. 80 வயசு. நான் அவரை விசாரிச்சேன். அவர் சொன்னாரு, அவருடைய பையன், மகன் வந்து இருமிட்டு இருந்தா அவருடைய அப்பாவுக்கு வந்துருச்சு. ஃப்ரம் கிராண்ட் சைல்டு டு கிராண்ட் பேரண்ட். 10 நாள் மலர் ஹாஸ்பிட்டல், இஸ் நோ மோர் நவ். அப்போ ஒரு பையனுடைய ஒரு விளையாட்டுத்தனம் அல்லது அவனுடைய அலட்சியம் அல்லது அவனுடைய தைரியம், அவனுடைய வெஞ்சரிங் அவுட், அவனால அடக்க முடியாத அவனுடைய ஆர்வம், அவனுடைய இக்னரன்ஸ், ஏதோ ஒண்ணு, a person who could have lived another 10-20 years and supported the family at least through blessings if not something else, he is no more. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இதுல எனக்கு வந்து நான் டிஃப்ரெண்ட், இதுல நான் என்ன வேணா பண்ணுவேன், நான் சாமர்த்தியசாலி என்று சொல்வதற்கு யாருக்குமே பொசிஷன் கிடையாது. இப்போ ரிஸ்க் ரிவார்டு ரெண்டையுமே ஒரு நிறுவனத்துல, ஒரு குடும்பத்துல, ஒரு நாட்டுல, எல்லா இடத்துலயுமே நம்ம வெரிஃபை பண்ணி பாக்குற போது கோத்தே என்கிற அறிஞன் சொன்னது எனக்கு நினைவுக்கு வருகிறது. கோத்தே சொன்னாரு, the most important things should not be at the mercy of least important things. The most important thing is life and not spreading. அது வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, the least important things, I want entertainment, I cannot be at home, I cannot give up my business, I wantங்கிற இந்த லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸை தூக்கி முன்னாடி நிறுத்தி எவ்வளவு முக்கியமான விஷயங்களை எவ்வளவு பேர் ரிஸ்க்ல போட வேண்டிய ஒரு சூழ்நிலையில சிலர் இறங்குகிறார்கள். ஸோ த ரிஸ்க் ரிவார்டு என்ன, இன்னும் கொஞ்சம் கூட பணம் பண்ணிடலாம், அல்லது வந்துகிட்டு இருக்க பணத்தை கெடுத்துக்காம இருக்கலாம், நம்மளுடைய பொழுதுபோக்குகளை தொடர்ந்து ஒரே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இதுதானே ரிஸ்க், இதுதானே ரிவார்டு. இதுக்கான ரிஸ்க் மிக மோசமாக இருக்கிறது. ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் எது என்கிற ஒரு கிளாரிட்டி நமக்கு வேணும்.
சோ இது இந்த மாதிரி ஒரு சீரியஸான விஷயத்துல ஒரு கிளாரிட்டி, நிறைய பேருக்கு இன்னும் ஒரு கிளாரிட்டி இல்ல. மாஸ்க்கு வாயை மட்டும் முடிக்கிறாங்க, மூக்க மூடல. சோ இன்னமும் பஸ்ஸுகள்ல, இன்னமும் கோயில்கள்ல, இன்னமும் பொது இடங்கள்ல, இன்னமும்ங்கிற போது இது வந்து 5000ல மார்ச்ல 500 தமிழ்நாட்டுல நம்பர் ஆஃப் கேசஸ். இப்ப வந்து we are nearing 25. இன்னைக்கு என்ன நம்பர்னு தெரியல. இந்த நம்பர்கள் பார்க்கவே அச்சமாக இருக்கிறது. சோ இந்த ஒரு கிளாரிட்டி அண்ட் ரியலைசேஷன் ரொம்ப ரொம்ப வேணும். இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கலாம். இப்போ நீங்க ஆன்லைன்ல பிசினஸ் பண்ண, ஆன்லைன்ல கிளாஸ் பண்ண, அதெல்லாம் பண்ணுங்க. இஃப் யூ ஆர், இப்ப நம்ம ஆன்லைன்ல எந்த ப்ரோக்ராம் பண்றோம், இது தவறே கிடையாது. இது போன்ற மற்றவர்களுக்கு நாம் இந்த நோய் தொடர்பான தொந்தரவுகள், இனி என்டையர் சிஸ்டம் இஸ் டயர்ட் நவ். இப்ப ஆக்சிஜன் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி ஒரு சிக்கல் வரும் என்று, பெட் தேவைப்படும் என்று நினைக்கல. எதெல்லாம் நமக்கு வீடியோல ஒரு தகவலா இருந்ததோ இப்ப நேரடியா ஒரு அனுபவம் ஆயிட்டு, செய்திகளா இருந்தது அனுபவமாவது ரொம்ப ஆபத்து. இங்கேயோ நடக்கிற போது நம்ம அடுத்த பக்கத்தை புரட்ட முடியும். இப்ப புரட்ட முடியாத சூழ்நிலைக்கு தமிழ்நாடு நகர்ந்து கொண்டு இருக்கிறதுல நாமளும் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடாது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஒரு பயந்துடக்கூடாது என்பது உண்மை. ஒன் மஸ்ட் பி ரியலி ஆப்டிமிஸ்டிக். இன்னமும் ஐ ஆம் வெரி ஆப்டிமிஸ்டிக். இதுவும் கடந்து போகும், இதையெல்லாம் தாண்டுவோம். ஆனா அதே சமயத்துல நாம இந்த ஆப்டிமிசம்ங்கிறது வந்து ஒரு ஃபூலிஷா இருக்கக்கூடாது, ரொம்ப பெசிமிஸ்டிக்கா இருக்க வேண்டாம். இப்போ ரெண்டுக்கு நடுவுல வந்து ரியலிஸ்டிக்னு ஒண்ணு இருக்குது. அஞ்சுவது அஞ்சாமை பேதமைங்கிறார் வள்ளுவர். அந்த பேதமையில எத்தனை உயிர்கள் இழந்துட்டோம், எத்தனை பிரபலங்களை நம்ம பார்க்கிறோம் அன்றைக்கு. அத்தனை பிரபலங்களும் இன்றைக்கு இன்னும் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்க முடியும், அல்லது அவர்கள் வாழ்க்கைக்கு, அவர்கள் குடும்பத்துக்கு தவிர்த்திருக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் வந்து இந்த ஆப்டிமிஸ்ட். ஏன்னா அது கண்ணுக்கு தெரியல, அது கலர் இல்ல, ஓடர் இல்ல, அதுக்கு ஒண்ணுமே இல்ல. அதனால அது இருக்கிறது தெரியல, அது நகர்றது தெரியல, வந்து பற்றி கொள்வது தெரியவில்லை. So going slow is not an option now. So it is the need. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. நீங்க கிரிக்கெட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேன் அவருடைய விக்கெட்டை காப்பாத்திக்கணும்னா, ஈவன் இன் 2020 கூட சில பால் அடிக்க முடியும்னா தே டக் ஆர் தே ரைஸ் தேர் ஹேண்ட்ஸ், பேட்ல பற்றாம. வெல் லெஃப்ட் அப்படின்னு கத்துவாங்க முன்னாடி எல்லாம் கிளாஸ் கிரிக்கெட்ல. வெல் லெஃப்ட், அந்த பந்தை அடிப்பதற்காக நிற்கிற மட்டையாளர் அடிக்காமல் விட்டதை நன்றாக சரியான முடிவு எடுக்கவில்லை என்று சொல்லுவாங்க. தேர் ஆர் டைம்ஸ் we need to be doing well left. இந்த வெல் லெஃப்ட்டுக்கான டைமா நாட் டு கெட் அவுட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ சில டாட் பால்ஸ், சில மேடன் ஓவர்ஸ், இட்ஸ் ஓகே. நீங்க ஆமையை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். ஆமை வந்து ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிருந்தா, ஒரு த்ரெட்னு தெரிஞ்சா உடனே 4 கால்களையும் தலையும் உள்ள எடுத்து சேஃப்டிக்கு போயிடும், உள்ளே. அதனாலதான் அது வந்து பல ஆண்டுகள் அதனுடைய எனர்ஜி ஃபுல்லா கன்சர்வ் பண்ணிடுமா. சுச்சுவேஷன் எப்ப சரியா வரும் தெரியாது. அதனுடைய எனர்ஜி, அதுக்கு யூஸ்வலா ஸ்பெண்ட் ஆகிற எனர்ஜில 10-20% தான் அது யூஸ் பண்ணுமா. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு மூளையை மட்டும் அலர்ட்டா வச்சுட்டு இருக்குமோ. அப்போ இட் கேன் லிவ் லாங்கர் கன்சர்விங் தி எனர்ஜி அண்ட் பி சேஃபர். சுச்சுவேஷன் பெட்டர் ஆனோன்னு இட் வில் கம் அவுட் அண்ட் மூவ். ஸோ இது வந்து ஒரு ஒரு ரொம்ப அறிவு. பல இயற்கையிலிருந்து, மிருகங்கள்ட்ட இருந்து வி கேன் லேர்ன். நம்ம மட்டும் புத்திசாலிகள் இல்லை, எல்லாம் பிழைப்பதற்கான வழிகளை கண்டுபிடித்து வைத்திருக்கின்றன, இயற்கை கொடுத்திருக்குது. ஸோ நீங்க சமயத்துல அடங்கல், வெல் லெஃப்ட், இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம வந்து முரட்டுத்தனமாக எதிர்க்கக்கூடாது. ரொம்ப அக்ரெஷன் தேவையில்லை எல்லா சமயமும். நீங்க கிரிக்கெட் விளையாடுறாங்க, அவர் டெண்டுல்கரா இருந்தா கூட சரி, யாரா இருந்தாலும் சரி, தோனியா இருந்தாலும் சரி, சமயத்துல they'll call for a helmet, they'll have pad, gloves, arm pad, chest ribsக்கு பேடு, அப்புறம் அப்டமன் கார்டு, அப்புறம் லெக்ஸுக்கு பேடு, அப்புறம் நல்ல ஷூஸ், இவ்வளவு போட்டுக்கிட்டு தான் ஒரு வீரன் அடிக்கிறான். நீங்க பழங்கால போர் வீரர்களை பாருங்க, நெஞ்சில வந்து ஒரு ஷீல்டு போட்டிருப்பான், தலையில அடிச்சிருவான் ஹிட்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு இரும்புல ஒரு கிரீடம் போட்டிருப்பான். We have always been using such a personal protective equipments. The equipment that is now requested, offered, is only simple mask. அது என்ன 10 கிலோ எடையா? ஸோ இது எசென்ஷியல் டு சேஃப்கார்ட். இதை பண்ணணும். அதே மாதிரி ஒரு விலையே கொடுக்காம சாமர்த்தியமா வந்துட முடியாது. இது ஒரு பெரிய பேண்டமிக். உலகத்துல பல கோடி பேரை தாக்கி இருக்கு. இந்தியாவிலே கிராசிங் நியர்லி 4 crores நினைக்கிறேன். டெத்ஸ் அண்ட் லேக்ஸ். இப்படிப்பட்ட ஒரு பேண்டமிக்கு நாம ஒரு விலை கொடுக்கணும்னா ரெஸ்ட்ரிக்ட் ஆர்செல்ஸ் தான் விலை.
பெரிய விலை கொடுக்க வேண்டாம். பெரிய விலை நிறைய பேர் கொடுக்குறாங்க, பாவம். விலையை கொடுக்காம சாமர்த்தியம் பண்ணி உயிரே விலையா கொடுக்குறாங்க. சோ கொடுக்க வேண்டியதெல்லாம் வந்து சம் ரெஸ்ட்ரிக்ஷன், ஃபாலோயிங் த ரூல்ஸ். ஃபாலோயிங் த ரூல்ஸ், அந்த டிசிப்ளின் நமக்கு ரொம்ப ரொம்ப வேணும். இந்த சோசியல் டிஸ்டன்ஸோ வேற எதுவோ வீட்டுக்குள்ளரே இருக்கிறதோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ்ட் மாதிரி தெரியும். வேற வழி இல்லை. இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போற போது நான் எல்லாம் கனெக்ட் பண்ணுவேன், இத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு சொன்னா அங்க எத்தனை மணி நேரத்துல ஒரு மீட்டிங்க்கு போய் சேரலாம்னா மைண்ட் பேக் ஆஃப் த மைண்ட்ல கனெக்ட் பண்றது வந்து 60 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர் ஆவரேஜா போகலாம். எல்லா நேரமும் 60 போறேன் இல்ல. இப்ப சென்னையில இருந்து கிளம்புனா தாம்பரம் தாண்டறதுக்கு 30 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர் தான் போக முடியும். தாண்டிட்டா அங்க இருந்து ஃபாஸ்டா ட்ரிச்சி போற வரைக்கும் வந்து 80-90 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர் கெயின் பண்ண முடியும். இது ரெண்டையும் சேர்த்து ஆவரேஜ் போட்டா தான் இட் கம்ஸ் டு 60. ஸோ நம்ம லைஃப்ல எப்பயுமே வந்து 110, 120 போயிட்டு இருக்க முடியாது. டிராஃபிக் இருக்குன்னா ஸ்லோ டவுன். ஸோ ஆவரேஜ் 60 அச்சீவ் பண்றதுக்கு நமக்கு there will be times for us to earn more, there will be times for us to achieve more. Even now you still earn and achieve, I am not saying no, but not at your risk and risking your family members and the society at large, not to be people who are spreading. இப்போதைக்கு இந்த ட்ரெயின் ஒரு டனலுக்குள்ள தான் போகுது, இருட்டா தான் இருக்கு. டனல் முடிவுக்கு வரும், ட்ரெயின் வெளியில வரும். ட்ரெயின் கண்டிப்பா வெளியில வரும். எல்லா நம்ம 2008 டனல்ல இருந்து வெளியில வந்திருக்கோம், 2000 இருந்து டனல்ல இருந்து வெளியில வந்திருக்கோம். There have been tunnels and this train has come out. We should come out successfully. அதுக்கப்புறம் we will rule this world again. ஆளர் பிறந்தவர்கள் நாம கண்டிப்பாக ஆள்வோம். இந்த வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. அருமை அருமை, மிக மிக அருமையாக இருந்தது, மிக அருமையாக இருந்தது உங்களுடைய பேச்சு.